இன்றைக்கி நம்ம கிச்சனில் உளுந்த வடையும் மசால் டீயும் பண்ண போகிறோம். உளுந்த வடை பண்ணுறதுக்கு இதில் 1 டம்ளர் உளுந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 1, கொஞ்சம் குருமிளகு, இது மட்டும்தான். வெங்காயத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கடைசியில் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போயே அரைச்சி வச்சிட்டோன்னா உளுந்து வந்து நீத்து போயிடும். அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியில் அரைச்சிட்டு அப்படியே பிசைஞ்சு எண்ணெயில் மாவு போடணும். நான் வந்து உளுந்த வடை மாதிரி போடலை, நம்ம போண்டாலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி போண்டா மாதிரி இப்போ பண்ண போகிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா போண்டா மாதிரி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்த வடைக்குனா இந்த அளவுக்கு வெங்காயம் தேவையில்லை, சும்மா வெங்காயம் இல்லாமலே நம்ம உளுந்த வடை செஞ்சுக்கலாம். நான் வந்து போண்டா மாதிரி பண்ண போகிறேன், அதுக்கு தான் வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப பொடியால் வெங்காயம் கட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு பெருசாகவே வெட்டிக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு, ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். வெங்காயம் எடுத்து வச்சாச்சு. மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாயும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அதுலேயே உளுந்தையும் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும், தண்ணியெல்லாம் போடக்கூடாது. உளுந்துக்கு எந்த வடை செஞ்சாலுமே தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும். எதுக்காக மிளகு பச்சை மிளகாயெல்லாம் நான் மிக்சியிலே போட்டு அரைக்கிறேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நிறைய வடை வீடியோவில் சொல்லியிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றப்போ அந்த மிளகு பச்சை மிளகாயெல்லாம் கடிச்சிருவாங்க, காரமாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்படி அரைச்சிட்டோம்னா நம்ம மிளகு போட்டதும் தெரியாது, பச்சை மிளகாய் போட்டதும் தெரியாது, காரம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்படின்றதுக்காக தான் நான் கூடையே போட்டு அரைச்சிட்றேன். நம்ம பெரியவங்க மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே முழுசாக போட்டு செஞ்சுக்கலாம். பெரியவங்கள்லேயே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மிளகு இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்படி அரைச்சி நீங்கள் வடை செஞ்சிட்டிங்கன்னா மிளகும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பச்சை மிளகாயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். உளுந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சிருச்சுன்னா நம்ம உளுந்து அரைச்சி அப்படியே வடை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக முன்னாடி எண்ணெயை காய வச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணாம் அப்படின்னா வெறும் மிளகு மட்டுமே போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போடாமல். மிளகு அப்படியே அரைப்பட்டது தெரியுது பாருங்கள், 1-2 உளுந்து அரைச்சிருக்கோம். இதில் கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம், பச்சரிசி மாவு, தேவையான உப்பு. இப்போ மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி எதுவுமே இதில் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு. டீ செய்கிறதுக்கு பால் ஊற்றிக்கலாம். நாங்கள் 4 பேர் குடிக்கிற அளவுக்கு டீ வைக்கிறேன். பால் ஊற்றி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அரைக்கிறப்போ நான் தண்ணியே சேர்த்துக்கல, இந்த மாதிரி அரைச்சேன். நான் கையில் போட்டு பிசைஞ்சதுனால கொஞ்சம் கொலகொலப்பாயிடுச்சு. சும்மா கையில் போட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோன்னா உளுந்து வந்து நீத்து போயிடும். அவ்வளோதான். இப்போ நான் எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டு எடுத்துக்கலாம். பால் கொதிச்சிருச்சு. இப்போ பூனைக்கு கொஞ்சம் பால் எடுத்து வச்சிடலாம். நம்ம வீட்டு பூனை நம்ம பால் குடிக்கிறப்போ வந்து வியான்னு கத்தும், அதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். டீத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து இப்படி குத்து மதிப்பாக போட்டுருவேன். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 4 பேருக்கு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ டீத்தூள் போட்டு கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம 2 ஏலக்காய் இதெல்லாம் தட்டிக்கலாம். 2 ஏலக்காய், ஏலக்காயை தட்டி அதை போட்டுக்கலாம். இந்த சைஸில் இஞ்சி எடுத்திருக்கேன், தோலெல்லாம் சீவிட்டு அதையும் தட்டிக்கலாம். டீயில் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 4 புதினா இலை, அதையும் இந்த போல் கிள்ளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் அந்த சாரெல்லாம் இறங்கி நல்ல மணமாக இருக்கும். இப்போ டீக்கு வந்து
டீத்தூள் போட்டுட்டு 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டிருக்கேன், அப்புறம் புதினா போட்டிருக்கேன். இது ஒரு 4 நிமிஷமாவது கொதிச்சாதான் அதில் இருக்க சாரெல்லாம் டீயில் இறங்கி நல்ல மணமாக இருக்கும். அதனால் இது நல்லா கொதித்து வேகட்டும். அரிசி மாவு இது கூட சேர்க்குறப்போ வடை வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அரிசி மாவு இதில் சேர்க்குறது. அரிசி மாவு சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். உடனே திருப்பி போட்டக்கூடாது, அடியில் ஒட்டிகிட்ருக்கும். அதனால உடனே திருப்பி போடாமல் கொஞ்சம் நேரம் விட்டு திருப்பி போடணும். உளுந்த வடைக்கெலாம் பார்த்திங்கன்னா உடனே அரைச்ச உடனே நம்ம போட்டலாம். கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, உடனே செய்ய வேண்டிய இது. அந்த டீ ரெடி ஆகிறக்குள்ளேயே நம்ம உளுந்த வடையும் செஞ்சு முடிச்சிடலாம். ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா டீ வைக்கிறப்ப இதை சூப்பராக செஞ்சு எடுத்துடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான வடை இது. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் 3.5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போயே நல்ல மணமாக இருக்குது டீ. போண்டா வந்து நல்ல கலர் மாறி வந்துருச்சு, அந்த கொதிக்கிறதுமே அடங்கிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுத்துருக்கேன் நான். இப்படி குட்டியாக இருக்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் குட்டி குட்டியாக போட்டு எடுத்திங்கன்னா ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமும் நமக்கு வேகிறதுக்கும் லேட் ஆகாது. மீதி இருக்கிறதையும் இது போட்டு எடுத்துக்கலாம். டீ கொதித்து வேகிறதுக்கும் நம்ம வடை போட்டு எடுக்கிறதுக்கும் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நான்வெஜ்லாம் சாப்பிட்ருப்போம் வீட்டில். நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி மசால் டீ வச்சு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி உளுந்த வடை செஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்த வடை செய்யலைன்னா கூட வெறும் மசால் டீ இந்த மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டயர்டாக இருக்கிறதெல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக போட்டதுனால 2 டைம் போடுற அளவுக்கு வந்திருக்கு. பெருசாக போட்டிருந்தா ஒரே டைமில் முடிஞ்சிருக்கும் போல். நாங்கள் 4 பேர் அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக பூனைக்குட்டிக்கு இந்த வடை, குட்டி வடை. டீ வந்து நல்லா கொதித்து வெந்துடுச்சு. நல்லா டிக்காசன் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கிடுச்சு. இப்போ டீ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு கப்பில் டீயை வடிகட்டிடலாம். இப்போ போண்டாவும் கலர் மாதிரி நல்லா வெந்துருச்சு. எண்ணெயும் நல்லா கொதிக்கிறது அடங்கிருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டீயும் ரெடி ஆயிடுச்சு, போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு. போண்டாவும் ரெடி. உளுந்தில் போண்டா பண்ணியிருக்கேன், போண்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து டீ கூட ரெடியாக இருக்குது. எல்லாமே ரெடி. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுங்க. உளுந்த வடை சாப்பிட்றது ரொம்ப நல்லதும் கூட. எல்லாருக்கும் உளுந்த வடையும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பூனைக்குட்டியோட வடை. குட்டியாக இருக்கு இல்லையா, அதனால இது பூனைக்குட்டிக்கு செஞ்சு. அது சாப்பிடாது, அவள் சாப்பிட மாட்டாள். அவள் பேரை சொல்லி ஆஸ்மா பூனை சாப்பிட்ரும். அடுத்து டீ. அஸ்பக் வந்து டீ குடிக்க மாட்டான், அவன் பூஸ்ட்டு தான் குடிப்பான். அவனுக்கு மட்டும் தனியாக. நாங்கள் 3 பேரும் டீ குடிக்க போகிறோம். சூப்பராக மசாலா டீயும் ரெடி ஆயிடுச்சு, உளுந்தில் போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதே போல் செஞ்சு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் நல்லா ஹெவியாக சாப்பிட்ருப்போம். சாப்பிட்டதுக்கப்புறம் இது போல் ஒரு மசாலா டீ குடிச்சிங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். நீங்களும் இது போல் மசாலா டீ செஞ்சு பாருங்கள், உளுந்த வடையும் செஞ்சு பாருங்கள். இதான் எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை, அறிவு பிள்ளை. எம்புட்டு பாசமாக இருக்குது தெரியுமா அந்த செல்லக்குட்டி. தூக்கத்தில் இருக்கா. பால் வேணாமா? பால் குடிக்கலையாடி? அச்சோ, கண்ணை முழிச்சு பாரு, முழிச்சு பாரு. அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு, அக்கா பாரு. அஸ்மா, யாஸ் அஸ்மா, அஸ்மா, நீ சும்மா அஸ்மா, கூப்பிடு, அக்கா கூப்பிடு. அவ்வளோ தூக்கம். நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குறது. நைட்டெல்லாம் வந்து எங்ககிட்ட விளையாடிட்டு இருக்கிறது. பூனைக்குட்டிக்கு வடை செஞ்சுருக்கோம், வடை கொடுக்கலாம். பால் காய வச்சுருக்கோம், பால் கொடுக்கலாம். கருவாடு இருக்குது, கருவாடு கொடுக்கலாம். எப்படி அழகாக குழந்த மாதிரி தூங்குறா பார்த்தீங்களா? அவ்வளோ ஆசை. எங்கள் வீட்டில் இது ஒரு எல்லாருக்குமே, இது பூனைக்குட்டி வந்ததுலேருந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது பொழுது போகலை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பொதுவாகவே பொழுது டைம் சூப்பராக போகும். இருந்தாலும் இந்த பூனைக்குட்டி இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா போகுது. என்னடா இங்கே பாரு எப்படி தூங்குறது பாரு. அடி கழுத குட்டி, இப்படியா தூங்குவேன்? இங்கே பாரு, அங்கே பாரு. கோவம் வருதா? அங்கே பாரு, அக்கா பாரு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு.
அத்தாவை கண்டா பயம் பூனைக்கு. அவர் வந்ததுமே எந்திரிச்சு திடீர்னு எந்திரிக்கிறா.